இந்த நாளிலும் நமக்கு செய்தி கொடுக்கும்படியாக திண்டுக்கல் பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்கள் தகப்பனார் ஒரு நல்ல மூத்த ஊழியர். திண்டுக்கல் பட்டணத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமான சபை இருக்கிறது. என்னுடைய நெருங்கின நண்பர். இந்த நாளிலும் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் நல்ல செய்தியாளர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல சபைகளில் தேவன் வல்லமையை எடுத்தவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள். விசேஷமாக இந்த செய்தி நமக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் புத்தாண்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற செய்தி. இதனால் அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கேட்போம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மீண்டுமாய் கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்போமா? வெல்கம் பாஸ்டர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நிற்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த நல்ல தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் மிகவும் நேசிக்கிற, நான் மிகவும் அன்பு செலுத்துகிற அன்பு தகப்பன், கனத்துக்குரிய தேவ ஊழியர் மா ஜான் ராஜையா அவர்களுடைய பலிபீடத்தில் நிற்பது எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னுடைய சின்ன வயதிலே ஐயா அவர்களுடைய பிரசங்கத்தை தரையில உட்கார்ந்து பல முறை அந்த செய்திகளை கேட்டு நான் ரசித்ததுண்டு. ஜான் ராஜையாவுடைய செய்திகளை எப்பொழுதெல்லாம் சென்னை பட்டணம் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் அங்க இருக்கிற ELS, அங்க இருக்கிறதான வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புக் ஸ்டால் எல்லாம் போய் மா ஜான் ராஜையாவுடைய புக்கு இருக்கா 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 இருக்கான்னு வாங்கி வாங்கி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சு அதை படிச்சு 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 என்னுடைய ஆரம்ப காலங்களிலே என்னுடைய சபையிலும் சரி, நான் போகிற இடங்களிலும் பல இடங்களிலே ஐயாவுடைய புத்தகத்தை பயன்படுத்தி பிரசங்கித்தவர்களில் நானும் ஒருவன். பல செய்திகள் ஐயாவுடைய புஸ்தகத்திலிருந்து நான் வாசித்ததுண்டு. அதில் குறிப்பாக இன்றைக்கும் என்னுடைய மனதில் இருக்கிறதான ஒரு பகுதி, விளக்கை குறித்து அவர்கள் எழுதியிருந்ததான ஒரு பகுதியை, கட்டிலின் கீழ் உள்ள விளக்கு, மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கு, மங்கி எரியும் விளக்கு அப்படிங்கிறதான ஒரு குறிப்புகளை உடைய செய்தியை நான் பல இடங்களில பிரசங்கித்ததுண்டு. நீண்ட நாட்களாக ஐயாவை சந்தித்து விட வேண்டும், பார்த்து விட வேண்டும், பேசிவிட வேண்டும், ஒரு இடத்துல ஜெபித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. கடைசியாக மலேசியா தேசத்துல நான் இருக்கும் பொழுது ஐயாவும் அங்க இருந்தாங்க. ஒரு பைபிள் ஸ்கூல்ல அவங்க டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாட்கள்ல எப்படியாகிலும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஐயாவை பார்த்துடலான்னு முயற்சித்தேன். ஆனா ஐயாவும் பிஸி, எனக்கும் அநேக கூட்டங்கள் இந்த தேசத்துல இருந்தபடியினாலே கடைசி வரையில் சந்திக்க முடியவில்லை. திடீரென்று தான் இந்த துக்ககரமான செய்தியை கேட்டபோது நான் மிகவும் அதிர்ந்தேன். இப்படி ஒரு நல்ல தகப்பனை இழந்தோமே என்று சொல்லி. என்னுடைய மாமனாரும் அருமையான மா ஜான் ராஜையாவும் மிக மிக நெருங்கின நண்பர்கள். என்னுடைய மாமனாருடைய பெயர் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார். He is a founder and president of Open Door Full Gospel Ministries in Chennai. அவர்களும் அருமையான ஐயாவும் மிக நெருங்கின நண்பர்கள். அவங்களும் பல முறை ஐயாவை பார்க்கணும்னு நினைத்தார்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு இன்றைக்கு நான் இதை ஒரு மிகப்பெரிய என் வாழ்வில் கிடைத்த பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த பலிபீடத்தில் நான் நிற்பதை சும்மா வாயால சொல்லல, என் மனதின் ஆழத்திலிருந்து நான் அதை சொல்லுகிறேன். நான் வரும் பொழுது என்னோடு கூட என்னுடைய உதவி ஊழியர் வந்திருக்கிறார். என்னுடைய தம்பி கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது நான் சொன்னேன்,
எத்தனையோ சபைகளை நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடம் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இந்த பரிசுத்தமானுடைய ஸ்தலத்துல நிற்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியமாய் கருதுகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த விலையேற பெற்ற சபையில இருப்பது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். உள்ளே நுழைந்ததும் அருமையான அம்மாவை பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஐயாவை தான் பார்க்க முடியல, அம்மாவுடைய ஆசீர்வாதமாவது கிடைக்க ஆண்டவர் கிருபை தந்தாரே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷம். இந்த 2023 கடைசி நாளில் உங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஒரே ஒரு பாடலை சமீபத்திலே கர்மேல் பர்வதத்தை அடிப்படையாக கொண்டு தீர்க்கதரிசி 430 பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டதையும் அந்த சவாலிலே தேவ ஜனங்கள் வெற்றி பெற்றதையும் மையமாக கொண்டு ஒரு பாடலை எழுதினேன். அதனுடைய 2 கவிகளை பாடிவிட்டு அவனுடைய வசனத்துக்கு நேராக போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருவேளை இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். சமீபத்திலே கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்கிறதான என் அன்பு நண்பர் பாஸ்டர் பென்ஸ் அவருடைய மனைவி பியூலா பென்ஸ் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை கேட்டிருக்கலாம், அநேகர் கேட்காமல் இருக்கலாம். என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இ மைனர். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டும். நீங்க பாடுங்க பாப்போம். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டும். 2-4 கொடுக்கலாமா பிரதர்? 1 2 1 2 3 4 அப்படி இசையோடு இணைந்து Praise God. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. படுகோ. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. தாக்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையனுமே. தாக்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையனுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் ரகதனகரோஷே ஏல்பரகதலரோஹோ. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கனுமே. ஆமென். பலிபீட காணனுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கனுமே. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மலையாய் மரகதல கரசகுரு. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. ஆமென். ஒரு முறை உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. உள்ளங்கை மேகம், உள்ளங்கை மேகம். பெருவெள்ளத்தின் ஈரச்சல் சத்தம் காதுகள் கேட்கணுமே. ஆஹாவின் ரதத்துக்கு முன் ஆரை கட்டி ஓடணுமே. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் சத்தம் காதுகள் கேட்கட்டுமே. ஆஹாவின் ரதத்துக்கு முன் ஆரை கட்டி ஓடணுமே. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய். எல்லோரும் இணைந்து ஒரு முறை முழுபலத்தோடு ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே. மலையாய் பெய்யட்டுமே, மலையாய் பெய்யட்டுமே. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே எங்கள் சபையிலே, இந்த சிவகாசி பகுதியிலே ஒரு மிகப்பெரிய மழையின் சத்தம், ஒரு பெருவெள்ளத்தின் சத்தம் மலையாய் மலையாய் பெய்யட்டுமே. இந்த பரிசுத்தவான் வாழ்ந்த பட்டணத்திலே ஆண்டவரே, மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய். ஒரு ஜபமா, ஒரு வாரத்தோட ஒரு கடைசி காலத்தின் எழுப்புதல், ஒரு கடைசி காலத்தின் அசைவு, ஒரு கடைசி காலத்தின் மாற்றம், ஒரு கடைசி காலத்தின் எழுப்புதல். இந்த சிவகாசி பகுதியிலே, இந்த சாட்சியாபுர பகுதியிலே, அந்த திருத்தங்கள் பகுதியிலே, இந்த மாவட்டத்திலே ஒரு ஜனங்கள் கூட கெட்டு போகாதபடி, ஒரு ஜனம் கூட நரகத்துக்கு போகாதபடி, ஒரு ஜனம் கூட பாவத்தில் விழுந்து போய் விடாதபடி, ஒரு ஜனம் கூட செத்து போய் விடாதபடி எல்லோரும் மனம் திரும்பணும் அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாரும் பரலோகம் வரணும் ஆண்டவரே. இந்த பரிசுத்தவான் வாழ்ந்த இந்த மாவட்டத்திலே, இந்த பரிசுத்தவான் ஊழியம் செய்த இந்த மாவட்டத்திலே ஒரு ஆத்துமா கூட நரகம் போகிறதற்கு எங்களால் அனுமதிக்கவே முடியாது ஆண்டவரே. பலமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளிலே பேசி ஏல் பகரகதடனகு தரகதெனனிஹந்தொருகோ மக்ரஷகதலாதரகதனகோ ரகதனமா கரலரமா. மலையாய் பெய்யட்டுமே, நதியா பெருமலையாய் பெய்யட்டுமே, நதியா. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடலானது மைக்கேல் ராஜ் அபிஷியல் என்கிறதான யூடியூப் சேனல்ல நான் பாடி அதை நடித்திருக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை
பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். வசனத்துக்கு நேராக போகலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தெபோராள், நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமே. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ. ஆமே. நிறைய பேர் திரும்பி யாருடைய சத்தம்டா இது, புதுசா ஒரு ஆள் சத்தம் போடுறாரு, நீங்க பார்க்கலாம். அவர் திண்டுக்கல்காரரு, என்னுடைய உதவி ஊழியர் தான் அவர். நீங்க பயப்பட வேண்டாம். திரும்ப ஒரு முறை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. தேசத்தை, மாவட்டத்தை, தாலுகாவை, ஜனங்களை நம் கையில் இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்க கூடுமானால் சத்தமா இன்னொரு முறை ஒரு அல்லேலூயா சொல்லி கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. தேசங்கள், ஜனங்கள், ஆத்துமாக்கள் நம் வசம் ஒப்பு கொடுக்கப்படுகிற நாட்கள். சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்கிற தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். எத்தனையோ காரியத்திற்காக உபவாசத்துல நின்று, கண்ணீர்ல நின்று, ஜெபத்துல நின்று, முழு இரவு ஜெபம், அரை இரவு ஜெபம், சங்கிலி தொடர் ஜெபம், வீட்டு கூட்டம், கேர்சல், பலவிதமான ஜெபங்கள்ல ஜெபம் பண்ணி ஐயோ இன்னும் ஒன்றும் பெற முடியவில்லையே, இன்னும் கரங்களிலே கிடைக்கவில்லையே. வாக்குத்தத்தத்தை ஒரு பக்கம் பிடித்துக் கொண்டு சபைக்கென்று கொடுக்கப்பட்ட பொதுவான வாக்குத்தத்தம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டதான இண்டிவிஜுவல் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு இந்த மாசம் நடந்துரும், அடுத்த மாசம் நடந்துரும், ஜனவரியில நடந்துரும், பிப்ரவரியில நடந்துரும், மார்ச்ல, ஏப்ரல்ல, மேல, ஜூன்ல, ஜூலைல, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஐயோ டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வந்து இன்னும் வாக்குத்தத்தம் நடக்கலையே, வெறும் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டே இருக்கிறேனே, ஆண்டவர் இப்படி செய்வேன் அப்படி செய்வார்னு சொன்னாரே, ஒன்னும் நடக்கலையே, வெறும் கையால இருக்கிறேன் என்கிறதான ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இன்றைக்கு இந்த ஆலயத்தின் கடைசி 52வது ஆராதனையிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எவைகளை நீங்கள் உங்களுடைய கரத்திலே பிடித்துக் கொண்டு நடந்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தீர்களோ, அவைகளை இன்றைக்கு இந்த ஒரே நாளில் கர்த்தர் உங்கள் கரத்திலே தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு இரவு 11:59 கூட தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ப கூடுமானால் கைத்தட்டி 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, கர்த்தர் தம் வார்த்தையில் உண்மையுள்ளவர், கர்த்தர் தம் வசனத்தில் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. யார் அந்த சிசரா? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கொஞ்சம் ஆழங்களுக்குள்ளாய் உங்களை எடுத்து போக விரும்புகிறேன். கொஞ்சம் சரித்திர பின்னணியத்தை சொல்லிவிட்டு, இந்த சம்பவத்தின் சரித்திர பின்னணியத்தை சொல்லிவிட்டு, இதிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கூட இணைந்து ஆவியிலே ஒருமனப்பட்டு அடுத்திருக்கிறதான ஒரு 45 நிமிடங்கள் உங்கள் கவனங்கள், சிந்தனைகள், பார்வை, எண்ணம் எல்லாம் வசனத்துக்கு நேராக டியூன் பண்ணப்படும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம்
ஏறக்குறைய 430 வருஷம் எகிப்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆலோட்டிகளினால் வேதனைப்படுகிறார்கள், செங்கல் அறுக்கிறார்கள், வைக்கோல் அறுக்கிறார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 430 வருடம் they are under the slave in Egypt. கவனியுங்கள், ஒவ்வொரு நாளும் யெகோவா தேவனை நோக்கி அபயமிடுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள், தெய்வமே எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார், ஒரு தலைவனை எழும்ப பண்ணினார். அவனுடைய பெயர் தான் மோசே. மோசேயை கொண்டு பலவிதமான அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் ஏறக்குறைய 40 லட்சத்துக்கும் மேற்பட்டதான இந்த இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வேறுபடுத்தி கொண்டு வருகிறார். செங்கடலை பிளக்கிறார்கள், யோர்தான் பின்னிட்டு போகிறது, எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுகிறது. கேட்டபொழுது மன்னா கிடைக்கிறது, கேட்டபோது காடை கிடைக்கிறது, கேட்டபோது தண்ணீர் கிடைக்கிறது. அவர்கள் போட்டிருந்த உடைகள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் அணிந்திருந்த பாதரட்சைகள் பழமையாய் போகவில்லை. பகலிலே அவர்களை குளிர்விப்பதற்கு மேக ஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு அக்கினி ஸ்தம்பம் வந்து பலவிதமான ராஜாக்களை பலவிதமான ஜாதிகளை அழித்து வீறு நடைபோட்டு இந்த 40 லட்சம் ஜனமும் the promised land என்று சொல்லப்படுகிற கானானை நோக்கி பயணம் போகிறார்கள். ஒரு வழியாக பல தலைமுறைகள் மரித்ததற்கு பின்பு முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கானானை வந்து அடைந்த பொழுது ஒரு அரசாங்கமானது அங்கே நிறுவப்படுகிறது. கவனமாய் கவனியுங்கள் கொஞ்சம் சரித்திரத்தை. முதலாவது சில தலைவர்கள் இஸ்ரவேலை வழிநடத்தி வந்தார்கள், தகப்பன்மார்கள் இஸ்ரவேலை வழிநடத்தி வந்தார்கள். மோசே வழி நடத்தினார், அவரோடு கூட இணைந்து ஆரோன் வழி நடத்தினார். அதற்கு பின்பு யோசுவா வழி நடத்தினார். கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்னார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொன்னார். இப்படி பிதாக்கள் தலைவர்கள் வழி நடத்தி வந்தார்கள். இந்த தலைவர்களின் காலம் முடிந்ததற்கு பின்பு நியாயாதிபதிகளின் காலம் வந்தது. பலவிதமான நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்கள். சவுக்கார் என்கிற நியாயாதிபதி, தெபோரால் என்கிறதான நியாயாதிபதி, எப்தா என்கிற நியாயாதிபதி, இப்படி சில நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்த காலம். நியாயாதிபதிகளின் காலம் முடிந்ததற்கு பின்பு ராஜாக்களின் காலம். சவுல் ராஜாவாய் இருந்தார், அதற்கு பின்பு தாவீது ராஜாவாய் இருந்தார், தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் ராஜாவாய் இருந்தார், சாலமோனுடைய மகனாகிய ரோபியாம் ராஜாவாய் இருந்தார். இப்படி ராஜாக்கள் வழி வழியாய் வந்தார்கள். ஆக தகப்பனார்களுடைய காலம், பிதாக்களின் காலம், இடையில் நியாயாதிபதிகளின் காலம், அதற்கு பின்பு ராஜாக்களின் காலம். இப்படி 3 காலங்களாக இஸ்ரவேல் கானான் தேசத்தை நோக்கி பயணம் போய் ஒரு அரசாங்கமானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதிலே இந்த நடுவில் இருக்கிறதான நியாயாதிபதிகளுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்படி வந்ததான நியாயாதிபதிகளில் ஒரு நியாயாதிபதி, ஒரு பெண் நியாயாதிபதி. அந்த பெண் நியாயாதிபதியினுடைய பெயர் தெபோராள். கவனமாய் கேளுங்கள், சரித்திரத்தை கேளுங்கள். தெபோராள் அவள் ஒரு நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவள் ஒரு தீர்க்கதரிசினி. She is a judge as well as she is a prophet also. இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாய் இருந்து நியாயம் விசாரித்து வந்தது மாத்திரமல்ல, தேசத்திலே தீர்க்க தரிசனமும் சொல்லி வந்தார்கள். அப்படி அவர்கள் தீர்க்கதரிசியாய் நியாயாதிபதியாய் இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த நாட்களிலே திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒருவன், அவனுடைய பெயர் சிசரா. அவன் இஸ்ரவேலை பயமுறுத்த ஆரம்பித்தான், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தான். இஸ்ரவேலை கொன்று விடுவேன், இஸ்ரவேலை நிக்கிரகம் பண்ணி விடுவேன். இஸ்ரவேல் கூட்டம் ஒரு பரதேசி கூட்டம், இஸ்ரவேல் கூட்டத்தை அடித்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேலை மிரட்டுவதும் அழிப்பதும் அவனுடைய நோக்கமாயிருந்தது. அவனுடைய பெயர்தான் சிசரா. கவனமாய் இந்த கேரக்டர்ஸுடைய பெயரெல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ளும்படியாய் கேட்கிறேன். நியாயாதிபதியுடைய பெயர் என்ன சொல்லுங்க? தெபோராள். தேசத்திலே எழும்பி இருந்து அந்த தேசத்தை அழிக்க வேண்டும், இஸ்ரவேலை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று எழுந்து வந்த சத்ரு, அவனுடைய பெயர் என்ன? சிசரா.
இப்படி தினம் 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 இஸ்ரவேலை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு மிரட்டலும் உருட்டலும் நிந்தையும் தண்ணிப்பட்ட பாடு. பலமுறை பல மிரட்டல்களை அவர்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். கோலியாத்து மிரட்டினான், பல ராஜாக்கள் மிரட்டினார்கள். அந்த வகையில இப்ப சிசராவும் இஸ்ரவேலை மிரட்டி கொண்டிருக்கிறான். கவனம் எனக்கு நேராக இருக்கட்டும். இந்த நேரத்திலே தான் திடீரென்று தெபோராவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது, ஒரு வார்த்தை வருகிறது. யாருக்கு நேராய் வருகிறது? அந்த பட்டணத்தில் இருந்ததான ஒரு பராக்கிரமசாலி ஒருவன் இருக்கிறான். அந்த பராக்கிரமசாலியினுடைய பெயர் பராக். பராக்குக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது. தெபோரால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். என்னன்னு உரைக்கிறாங்க? பராக்கே, எழுந்து போ, சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இந்த நாள் அப்படின்னு பராக்குக்கு நேரா ஒரு ப்ராஃபஸி வருது, ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இன்றைக்கு இந்த சபைக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது, ஒரு ப்ராஃபஸி வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? கர்மேல் சபையில இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, எழுந்து போங்கள். உங்களை மிரட்டி கொண்டிருந்த, உங்களை உருட்டி கொண்டிருந்த, உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற நாள் 2023 டிசம்பர் 31 ஒருவேளை அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நபராய் இருந்தது. நமக்கு ஒரு நபரா இருக்கலாம், ஒரு குரூப்பா இருக்கலாம், இல்ல ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு சம்பவமா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கலாம். ஒரு பெரிய கடன் தொகை, பாஸ்டர் எனக்கு அது ஒரு சிசரா போல இருந்துகிட்டு இருக்கு. என் பிள்ளையுடைய திருமண காரியம் எனக்கு ஒரு சிசரா போல இருந்துகிட்டு இருக்கு. என் பிள்ளையினுடைய கற்பத்தின் கனி எனக்கு ஒரு சிசரா போல இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய சொத்து, எனக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணம், அது கிடைக்காதபடி சில மனிதர்கள் தடவண்ணி அது எனக்கு ஒரு சிசரா போல இருந்துகிட்டு இருக்குது. நான் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு விரோதமா எழும்பி ஒரு கூட்டம் என்ன இங்கிருந்து காலி பண்ணிடணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. அது எனக்கு ஒரு சிசரா போல இருந்துகிட்டு இருக்கு. என் குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியாம, நாங்க மகிழ்ந்து இருக்க முடியாம, சில உறவுகள் எங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி எங்க குடும்பத்துல சமாதான குறைவாவே இருக்குது. இது எங்களுக்கு ஒரு சிசரா போல இருக்குது. ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம், ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு சிசரா போல இருக்குது. எதுவா இருந்தாலும் இன்றைய தினத்தில் அந்த சிசராவை கர்த்தர் நம் கையில், கர்த்தர் நம் கையில், கர்த்தர் நம் கையில், மேல கர்த்தர் நம் கையில். பின்ன இருந்து முன்னாடி வரைக்கும் எல்லாரும் கை தட்டி 4 வார்த்தை பேசி ஆமென். அத்தனை சிசராக்களையும், அத்தனை போராட்டங்களையும், அத்தனை சிசராக்களையும், என்னை பயமுறுத்துகிற, என்னை அச்சுறுத்துகிற, என்னை கலங்கடித்துக் கொண்டிருக்கிற, என் சமாதானத்தை கெடுக்கிற, என் தூக்கத்தை கெடுக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. வாலிப பிள்ளைய ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு அருவருப்பு, ஏதோ ஒரு அசுத்தம், ஏதோ ஒரு காதல் உன்னுடையத்துல இருந்துகிட்டு உன் சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு, உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, உன் ஆராதனையை கெடுத்துக்கிட்டு, உன் அபிஷேகத்தை கெடுத்துக்கிட்டு, உன் அந்நிய பாஷையை கெடுத்துக்கிட்டு, உன் ஊழிய முயற்சிகளை கெடுத்துக்கிட்டு, உன்னை அச்சுறுத்தி கொண்டே உன்னை அடுத்த லெவலுக்கு முன்னேற விடாதபடி அப்படியே அமுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் என்றால் அந்த சிசராவை கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி நாள் உன்னை விட்டு தூக்க விரும்புகிறார். அத்தனை சிசராக்களும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால. வார்த்தை வந்துருச்சு. யாரிடத்திலிருந்து வருது சொல்லுங்க? யாருக்கு வருது? பராக்குக்கு வருது. ஆமா, பராக்குக்கு வருது. அவன் அந்த இஸ்ரவேல்ல அப்போதைக்கு இருக்கிற ஒரு பராக்கிரமசாலி. இப்ப 3 கேரக்டர் சொல்லி இருக்கிறேன். யார் யாரெல்லாம் சொல்லு பாப்போம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய நியாயாதிபதி, அந்த அம்மாவுடைய பேர் என்ன? தெபோராள். இஸ்ரவேலை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் பெயர் என்ன? சிசரா. இஸ்ரவேல்ல இருக்கிற பராக்கிரமசாலியுடைய பெயர் என்ன? இப்ப தீர்க்க தரிசனம் யாருக்கு வருது? யாரிடத்தில் இருந்து வருது? என்னன்னு வருது? எழுந்து போ, சிசராவை உன் கையில். உடனே எழும்பிட்டாரு. வாக்குத்தத்தம் வந்த உடனே எழும்பிட்டாரு.
ஆமா, எழும்பிட்டாரு. பராக் எழும்பிட்டாரு. அவர் கூட 16,000 பேர் எழும்பிட்டாங்க. அதே போல அங்க சிசராவும் எழும்பிட்டான், அவனுடைய ஆள்களும் எழும்பிட்டாங்க. இப்ப 2 பேருக்கும் நடுவுல யுத்தம் நடக்குது. பராக்குக்கும் சிசராவுக்கும், பராக்குக்கும் சிசராவுக்கும் 2 பேருக்கும் யுத்தம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தேவ பிள்ளைகளுக்கும் சத்துருவின் பிள்ளைகளுக்கும், இயேசுவுக்கும் சத்துருவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கும் வான மண்டலங்கள்ல நம் கண்கள் பார்க்க கூடாத ஒரு ஆவி மண்டலத்துல ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன யுத்தம்? அசுத்த ஆவிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த யுத்தத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் முழங்கால் யுத்தம் பண்ணி, முழங்காலிலே ஜெபித்து, உபவாசத்திலே நின்று, கண்ணீரிலே நின்று, உடலை வருத்தி ஜெபித்து, அந்த ஆவி மண்டல யுத்தத்திலே நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எதுக்கு உபவாச ஜெபம் நடத்துறாங்க? எதுக்கு 21 நாள் ஜெபம் நடத்துறாங்க? அப்படின்னா இந்த ஆவி மண்டலத்தில் நம் கண்கள் காணக்கூடாத அந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க, அதெல்லாம் நீங்க உங்க கண்ணால பார்த்தது. இப்ப பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க, இப்படி ஒரு பயங்கரமான வந்துச்சு, ஆனா கிருபையா அது 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 வந்து அது என்ன கொல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இது நமக்கு தெரிஞ்ச சாட்சி. நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாமலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துச்சு. அதையெல்லாம் உங்க கண்ணு பார்க்காதபடி, உங்க காது கேட்காதபடி கர்த்தர் பாதுகாத்தாரு. அதுக்கே நீங்க கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இப்ப 2 பேருக்கு யுத்தம் நடக்குது. நல்லா கவனிங்க. சிசராவின் ஆட்களுக்கும் பராக்கின் ஆட்களுக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்குது. யுத்தத்துல நடந்த காரியம் என்ன? பராக்கும் அவனுடைய ஆட்களும் சிசராவின் ஆட்களை, அதாவது தேவனுடைய ஜனமும் அவருடைய கூட்டமும் சத்ருவின் சேனையை, அதாவது அந்த சிசராவினுடைய ஆட்களை எல்லாம் வெட்டி 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 கம்ப்ளீட்டா எல்லாரையும் வெட்டிட்டாங்க. ஐயோ, யுத்த களத்துல எங்கு பார்த்தாலும் தலைகள் உருண்டு ஓடுது, ரத்த வெள்ளமா இருக்கு, எல்லாரையும் வெட்டியாச்சு. ஆனா பாருங்க, இந்த சிசராங்கிற ஒரு ஆளு மட்டும் அத்தனை பேருக்கும் தப்பி 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 தப்பிச்சுட்டான். கடைசில எல்லா பேரையும் வெட்டினதுக்கு பின்னாடி ஒரு ஆள் தலை மட்டும் துண்டா தெரியுது. யார் தலை? சிசரா தலை. இப்ப நம்முடைய நோக்கமே அவரை தான் கொல்லணும், சிசராவை தான் அழிக்கணும். அவனுடைய ஆட்களை எல்லாம் அழிச்சாச்சு, ஆனா சிசரா மட்டும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாரு. இப்ப கடைசில சிசராவுக்கு நேராக பட்டயம் வருது. சிசராவுக்கு நேரா பட்டயம் வருது. சிசரா அவன் தன்னுடைய ரதத்தை விட்டு விட்டு போர்க்களத்தின் பின்புறத்திலே ஓடுனானாமா. தன் ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக, தன் உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறாரு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறார். பின்னாடி பட்டயம் வந்துகிட்டே இருக்கு, பின்னாடி பட்டயம் வந்துகிட்டே இருக்கு. தன் ஜீவன் தப்பும்படியாக ஓடுறாரு ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடி பட்டயம் வருது. பயம் பயம், எல்லாரையும் கொண்டுட்டாங்களே, எல்லாரையும் அழிச்சிட்டாங்களே, இனி நான் ஒரு ஆள் தானே இருக்கேன், அடுத்து எனக்கு நேரால பட்டயம் வருது. பயந்துகிட்டு அப்படி உயிருக்கு போராடி ஓடும்போது தூரத்துல பார்த்தா ஒரு டென்ட் தெரியுது, ஒரு கூடாரம் தெரியுது. ஆஹா, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சிசராவுக்கு. இந்த கூடாரத்துக்குள்ள போனா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி வேகமா போய் அந்த கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சா அந்த கூடாரத்துல ஆம்பளை ஆட்களே இல்ல, ஒரே ஒரு லேடி மட்டும் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்ல, அந்த அம்மா மட்டும் இருக்குது. ஆமா, அந்த அம்மா ஒரு கேணிய வம்சத்தை சார்ந்தது. ஆமா, அங்க உள்ள புகுந்துட்டாரு. வீட்டுக்குள்ள உள்ள புகுந்துட்டு அந்த அம்மாட்ட, அம்மா 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 வர்றாங்க வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க, அருவாளை தூக்கிட்டு வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க, தண்ணி 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 தண்ணிமா தண்ணி தண்ணி அப்படின்னு அப்படி கேட்கிறாரு. அவரு ஏக்கத்தோட பயத்தோட கேட்கிறாரு. அந்த அம்மா, உனக்கு தண்ணி என்னையா, நான் பாலைய ஊத்துறேன்னு சொல்லி பாலை கொண்டு வந்து ஊத்துது அந்த அம்மா.
அப்படி தண்ணி 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 அப்படி அப்படின்னு தூங்கிட்டாரு. டயர்டுல, பயத்துல. நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைய சில இது எனக்கு வாங்கித்தாமா, எனக்கு தாமா, எனக்கு தாமா, வாங்கித்தாமா, வாங்கித்தாமா நான் அடம் பிடிக்கும். நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறது கிடையாது. அது அழுது 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 ஏங்கி ஒரு கட்டத்துல அப்படியே தூங்கிரும். இவங்க வாங்கி தர மாட்டாங்க. அது மாதிரி இவ தண்ணி தண்ணி தண்ணின்னு பயந்து 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 அப்படியே 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 தூங்கிட்டான். ஆயாசமா தூங்குனாராம். அப்படி தூங்கிட்டாரு. அந்த அம்மாவுடைய பேரு யாகேல். சொல்லுங்க பாப்போம். ராகேல் இல்ல, யாகே யா 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 சொல்லுங்க பாப்போம். யாகேல். அந்த அம்மா இந்த நல்லா தூங்குனத பார்த்துட்டு நல்லா தூங்க விட்டுட்டு ஒரு ஆணி, ஒரு கூடார ஆணி ஒன்னை அப்படியே மெல்ல தூக்கிட்டு வந்து அவர் நல்லா தூங்கும் போது கரெக்டா அவர் நெத்தியில அப்படி அழகா வச்சு ஒரு பெரிய சுத்தியலவனை தூக்கிட்டு வந்து ஒரேடி ஆணி உள்ள புகுந்து தரைக்குள்ள போய் ஆயாசமாய் தூங்கின செசரா செத்து போனான். இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைத்தது. ஆமென். கை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்ப இந்த சம்பவம் நான் சொன்னதெல்லாம் சரியாதான் சொல்லியிருக்கேனா இல்ல தப்பா சொல்லியிருக்கேனான்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம். வாசிச்சிடலாமா? அந்த வசனங்களை மாத்திரம் வாசிச்சிடலாம். அந்த 14வது வசனம், நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். கேனியனான, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கேனியனான சமுக்காலத்தினால் மூடினால் பால் துருத்தியை திறந்து குடிக்க கொடுத்து திரும்பவும் சமுக்காலத்தினால் மூடினால் மெல்ல அவன் அண்டையிலே வந்து அடித்து போட்டால் செத்து போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா. செத்து போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த சம்பவத்தை மையமாக வைத்துக்கொண்டு இதுல எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்னா சொல்லிருங்க பாப்போம். முதல்ல இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற அந்த அம்மாவுடைய பேர் என்ன? அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. சரி, இப்ப இஸ்ரவேலை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த எதிரியின் பெயர் என்ன? அவரை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லைங்க. அடுத்தது, இப்ப அந்த தேசத்தில் இருந்த அந்த பராக்கிரமசாலி அவனுடைய பெயர் என்ன? அவரை பத்தியும் தியானி
தியானிக்க போறது இல்லைங்க. அப்ப கடைசியா அந்த கூடார ஆணிய வச்சு அந்த பெரிய பராக்கிரமசாலிய போட்டு தள்ளின அந்த அம்மாவுடைய பேர் என்ன? அவங்கள பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த யாகேலை குறித்து 3 முக்கியமான குறிப்புகளை உங்கள் மத்தியிலே பேசி இந்த வருஷத்தின் கடைசி 52வது ஞாயிற்றுக்கிழமை யாகேலினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே தந்து புது வருடத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்த போகிறார். கைத்தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாகேலினுடைய அபிஷேகம், யாகேலினுடைய அபிஷேகம், யாகேலினுடைய அபிஷேகம். ஒரு 4 முறை 5 முறை சொல்லுங்க பாப்போம். யாகேலின் அபிஷேகம், யாகேலின் அபிஷேகம், யாகேலின் அபிஷேகம். இன்றைக்கு இந்த கர்மேல் பெந்தேகோஸ்தே சபையிலே உட்கார்ந்து இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக. The spirit of Jahel. சரி, இந்த அம்மா செஞ்ச 3 முக்கியமான காரியங்கள். நம்பர் 1 நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த அம்மா கவனிங்க, என்னை கவனிங்க. இந்த அம்மா ஒரு இஸ்ரவேல் பெண் இல்லைங்க. இந்த அம்மா ஒரு கேனிய வம்சத்தை சார்ந்தவளாம். கேனச்சீவள். நல்லா கவனிங்க. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா இஸ்ரவேலுக்கும் புறஜாதிக்கும் தான் பிரச்சனை. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்ல போறதா இருந்தா பராக்குக்கும் சிசராவுக்கும் தான் பிரச்சனை. இந்த அம்மாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த அம்மாவுக்கு இஸ்ரவேலை பத்தி எதுவுமே தெரியாது. இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை குறித்து எதுவுமே தெரியாது. இந்த அம்மா யெகோவா தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை பெற்றால் என்று குறிப்பு இல்ல. இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் திருமணமாகாம இருந்துச்சு. யெகோவாவின் தேவன் இந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்தார் இல்ல. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. தேவன் ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுத்தார் இல்ல. இந்த அம்மாவுடைய பர்சனல் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு அற்புதம், ஏதாகிலும் ஒரு நன்மை, தேவனுடைய வார்த்தை சபையில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி பபுல்கம் வட்டு முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய தப்பு தேவ பிள்ளையே, மனம் திரும்பிக்கோ. 52வது வாரத்தின் ஆராதனையில கர்த்தர் உன்னோட பேசுறாரு. பபுல்கம் சாப்பிடுற இடம் கர்த்தருடைய ஆலயம் இல்ல, இது பரிசுத்தம் உள்ள ஒரு இடம். மெதுவா எந்திரிச்சு போய் துப்பிட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். This is not a playground. This is a holy place. Don't play with God. பபுல்கம் சாப்பிடுற இடமா அது? சாப்பிட்டு புட்டு குழந்தைக்கு முட்டை வேற விட்டு காட்டுறாங்க. ஆமென். கர்த்தர் உங்க மேல கிருபையா இருப்பாராக. மனம் திரும்பிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விஷயத்துக்கு வருகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த அம்மா ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய நன்மை பெறல, பெரிய ஆசீர்வாதம் பெற்றதா எந்த குறிப்பும் இல்லைங்க. ஆனா காத்து வாக்குல ஒன்ன கேள்விப்பட்டிருக்கிறா. என்ன கேள்விப்பட்டிருக்கிறா? ஒரு பெரிய யெகோவா தேவன் இருக்கிறாராமா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்தான் வழி நடத்தி கொண்டு வந்தாராமா. அவர்தான் செங்கடலை பொளந்தாராமா. அவர்தான் யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினாராமா. அவர்தான் இவங்களை இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு வந்தாராமான்னு காத்து வாக்குல கேள்விப்பட்டிருக்கிறா. எந்த நன்மையும் இவ பர்சனலா அனுபவிச்சதா எந்த குறிப்பும் இல்ல. அப்படி சாதாரண ஒருத்தி, இஸ்ரவேலுக்கு சம்பந்தமற்ற ஒருத்தி, அவளே எழுப்புதலுக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வானா? நீங்களும் நானும் இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனை நன்மைகளை வண்டி வண்டியா, லாரி லாரியா, குண்டா குண்டாவா அள்ளி 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 எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம இன்னும் எத்தனை அதிகமா ஆண்டவருக்காக செய்யணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? சம்பந்தம் இல்லைங்க. அவளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அவளே அவ்வளோ பெரிய காரியம் செய்வானா? நான் என் தெய்வத்திடத்திலிருந்து எவ்வளோ நன்மை ஏசப்பா எனக்கு செஞ்சிருக்கிறாரு. நான் சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, பலனோட என்னைக்கோ போய் சேர்ந்திருக்க வேண்டிய நான் இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு மனைவி தந்தார், ஆண்டவர் எனக்கு புருஷன் தந்தார், ஆண்டவர் எனக்கு பிள்ளைகள் தந்தார், ஆண்டவர் எனக்கு வீடு தந்தார், ஆண்டவர் எனக்கு கார் தந்தார், ஆண்டவர் எனக்கு பைக் தந்தார், ஆண்டவர் எனக்கு சபை தந்தார், ஆண்டவர் எனக்கு நல்ல விசுவாசிகள் தந்தார், ஆண்டவர் நல்ல ஊழியக்காரர் தந்தார், நல்ல ஊழியங்கள் தந்தார், சம்பாத்தியம் தந்தார், சட்ட தந்தார், சேலை தந்தார்,
எல்லா நன்மைகளையும் தந்து கர்த்தர் என்ன ராஜா போல வைத்திருக்கிற தெய்வத்திற்கு கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு தேவ பிள்ளையே. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. நான் நிற்கிறதும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மாறாதவைகள் என்னோடு கூட இருக்கிறபடினால இன்னும் அதிகமாய் ஆண்டவரை துதிப்பேன், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக செயல்படுவேன். என் அன்பு தகப்பன் ஜான்ராஜையா இப்படி ஒரு நல்ல சபை இருந்த போதும் எனக்கு தெரிஞ்ச 52 வாரமும் அவர் பயணம் 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 போய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனாக்கும். நல்ல சபை இருக்கே எனக்கு அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்கலாமே. எங்க ஊர்ல வந்து டிஎல்சி கிரவுண்ட்ல அவங்க பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. நான் சின்ன பையனா தரையில நின்று அவங்களுடைய செய்தியை ஆடு கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, நீ நிக்கிறது ஒரு கடைசி காலங்கிறத புரிஞ்சுக்கோ. சும்மா இருக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. ஆண்டவர் உனக்கு அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. எண்ணி முடியாத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், சொல்லி முடியாத ஈவுகள். சும்மா துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இதுக்காக மாத்திரமே நான் அழைக்கப்படல. இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேசத்தின் மூளை முடுக்குகள், பட்டி தொட்டிகள், கிராமங்கள், தாலுகாக்கள் எல்லாம் கொண்டு போய் என்னால் இயன்ற வரைக்கும் இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பான்னா நான் எவ்வளோ சம்பந்தக்காரன். நன்மையே பெறாத ஒருத்தி, ஆசீர்வாதமே பெறாத ஒருத்திய இவ்வளோ செய்வான்னா நான் தெய்வத்திடத்துல இருந்து அவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றனா எவ்வளோ செய்யணையா. அப்படி வலது கரங்களை உயர்த்தி உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. சத்தமா ஒரு ஜபமா பாடுங்கோ. உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எல்லாம் ஒரு ஜபமா ஒரு ஜபமா ஒரு ஜபமா. பின்னாடி வரிசையில் இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. முதல் குறிப்புக்கு வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் உங்க கருத்துல நிறைய நன்மை பெற்றிருக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்கய்யா. உங்க கருத்துல நிறைய நன்மை பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே, உங்க கருத்துல நிறைய நன்மை பெற்றிருக்கிறேன். இந்த வருஷத்துல நீ எனக்கு செஞ்ச நன்மைகள் நிறைய ஆண்டவரே, நீங்க எனக்கு செஞ்ச ஆசீர்வாதங்கள் நிறைய ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வியாதி படுக்கையெல்லாம் நீக்குனீங்க ஆண்டவரே. அப்பா, என் பெரிய கடன் பிரச்சனையில இருந்து எனக்கு கிருபையா பாதுகாத்தீங்கப்பா. இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல மணமகனை கொடுத்தீங்கப்பா, நல்ல மணமகளை கொடுத்தீங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்தீங்கப்பா, என்னை பாதுகாத்து சுகம் தந்து நடத்துனீங்கப்பா. உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன்பா. நிறைய செய்யணும்பா, நிறைய செய்யணும்பா. நன்மை பெறாதவளே செஞ்சாப்பா. நான் நிறைய பெற்றிருக்கிறேன்ப்பா. நன்றி கெட்டவனா வாழ்ந்துட கூடாதுப்பா. நிறைய செய்யணும்பா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்பர் 1, சம்பந்தமற்றவள் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டாள். நம்பர் 2, தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டாள். எத்தனை பேரு பாஸ்டர் மட்டும்தான் ஆமீன் சொல்றாரு? நான் சொல்றது உண்மைதான் சொல்றது ஆமீன் சொல்ல முடியுமா? She was utilized this wonderful opportunity. தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அவளுக்கு தெரியும் இதை விட்டா இந்த மனுஷனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. பயன்படுத்திக்கோ, பயன்படுத்திக்கோ. வாய்ப்பை பயன்படுத்தினார், நல்ல வாய்ப்பை பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய 52வது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோடு நிற்கிறார்.
எத்தனை வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்தேன், எத்தனை வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுத்தேன். இந்த வருஷத்துல நீ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, நீ சாட்சி சொல்றதுக்கு, என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துறதுக்கு, என்ன குறித்து 4 பேருக்கு சொல்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் நான் உனக்கு கொடுத்த போது கூச்சப்பட்டுக்கிட்டு, வெக்கப்பட்டுக்கிட்டு, பலவீனத்தை சொல்லிக்கிட்டு, அதிகாலையில குளிர்கிறது என்று சொல்லி நீ உளப்போகாம அப்படியே உன்னுடைய போர்வையை போத்திக் கொண்டு ஜபத்துக்கு வராதபடி, துதிக்காதபடி, உன்னுடைய சோர்வை காட்டிக்கிட்டு, உன் பலவீனத்தை காட்டிக்கிட்டு, உன்னுடைய வேலையின் பிஸி ஷெட்யூலை காட்டிக்கிட்டு எத்தனையோ வாய்ப்புகளை விட்டுட்டீங்களே. ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு, நம்ம வீடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, என்னுடைய வீட்டு ஹால் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. மாசம் ஒரு முறை அங்க நான் ஒரு ஜெபம் நடத்தலாமே. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன் ஒரு வாய்ப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கார் ஒரு வாய்ப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பைக் ஒரு வாய்ப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், அபிஷேகம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நான் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி அந்த தெய்வத்துக்காக எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யறதுக்காக எழும்பணுமே. சபையில இருக்கிற வாலிப பிள்ளைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாலிப வயது, இதை பயன்படுத்தி எப்படியாவது ஏதாவது ஆண்டவருக்காக செஞ்சிடணுமே. இப்ப இந்த காலை வேளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, உங்களை தட்டி எழுப்புறதுக்கு, உங்க மத்தியில ஒரு அக்கினியை பற்ற வைக்கிறதுக்கு, உங்களை எப்படியாக தட்டி எழுப்பி 2024 ஒத்த நாளை விடாதபடி ஆண்டவருக்காக செயல்படுறதுக்கு, தட்டி எழுப்புறதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பாக்கும். Don't misuse your opportunity. வாய்ப்பை விட்டுறாதீங்க ஐயா. அடுத்து உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் 2024ங்கிற ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் அப்படி கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இன்னும் சில மணி நேரத்துல அந்த கிஃப்ட எல்லார் கையிலையும் கொடுக்க போறாரு. precious gift. 365 என்கிற நாட்கள் ஒரு கிஃப்ட வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஐயோ அந்த பெரிய கிஃப்ட இன்னும் சில மணி நேரத்துல ஆண்டவர் நம்ம கையில தரப்போறாரு. வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் இயேசு, கை தட்டி சொல்லுங்க, என் இயேசு ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும், each and every day. சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சார் கேளுங்க சார், அம்மா ஏதோ இந்த உலகத்துல பிறந்தேன், ஸ்கூல் படிச்சேன், அப்புறம் காலேஜ் படிச்சேன், ஆமா படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை வாங்கினேன், ஆமா அப்புறம் 2 ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, அந்த வேலையை வச்சு தோத்திரம் ஒரு கல்யாணத்தை பண்ணினேன், ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு 2 பிள்ளைகளை பெற்றேன், 2 பிள்ளைகளை பெற்று ஒரு 2400 சதுரடி வாங்கினேன், அதுல 1300 சதுரடியில 2 பெட்ரூம் வச்சு வீட்டை கட்டினேன், ஒரு கார் வாங்கினேன், ஒரு பைக் வாங்கினேன், அந்த பிள்ளைகளை படிக்க வச்சேன், அந்த பிள்ளைகளை ஸ்கூல் படிக்க வச்சேன், அந்த பிள்ளைகளை காலேஜ் படிக்க வச்சேன், அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணேன், அந்த பிள்ளைகளுக்கு பேர் காலம் பார்த்தேன், அப்புறம் பேர பிள்ளைகளை எல்லாம் பார்த்தேன், ஈசி சேர்ல படுத்து தூங்கி கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தேன். இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக சார் நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இத சர்ச்சுக்கு வெளியில இருக்கிறவங்க நம்மளை விட நல்லா வாழ்றாங்க. உண்மையா இல்லையா? ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை விட நல்லா வாழ்றாங்க. நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு, அவன் 4 வீடு கட்டி 1ல வாழ்ந்துட்டு 3 வீட்டை வாடகைக்கு விடுறான். What's the difference? எனக்கும் அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? அவங்க அந்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் அழைக்கப்பட்டது இந்த பரமதேவனுக்காக, அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, அவரோட வாழ்றதற்காக, அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யறதற்காக, அவருக்காக ஒரு அசைவை உண்டு பண்ணுவதற்காக. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான அனைத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு, ஆமென். That's my destiny, that's my vision. அதுதான் நம்ம வாழ்க்கை தரிசனம், லட்சியம்.
அப்ப பாஸ்டர் எல்லாரும் வேலையை விட்டுட்டு அப்புறம் முழு நேரமா வந்துடுறதா பாஸ்டர்? அப்படி சொல்ல வரல சார், அப்படி சொல்ல வரல. வேலை பாருங்க, சம்பாதிங்க, வீட்டை கட்டுங்க, கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளைகளை பெத்துக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா the priorities in priority, முக்கியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். என் தெய்வத்துக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிரணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சிரணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சிரணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சிரணும். நல்லா படிக்க வைங்க பிள்ளைகளை. I was completed PhD in social work. ஆமா, நான் BA, MA, MPhil, PhD எல்லாம் சோசியல் ஒர்க்ல படிச்சுட்டு தான் பாஸ்டர் ஆகி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 8 ஃபெயில் 7 ஃபெயில் கிடையாது, நல்லா படிச்சுட்டு தான் வந்து ஊழியம் செய்யறோம். இன்னைக்கு 8 ஃபெயில் 7 ஃபெயில் சார், இது தேர மாட்டேங்குது, இதை கொண்டு போய் பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டு பாஸ்டர் ஆக்குங்க. எங்களெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுதுன்னு கேட்கிறேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, நல்ல வேலை பார்க்க வைங்க, நல்லா சம்பாதிங்க. ஆனாலும் அது நடுவில் என் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? சபைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? பெரிய கேள்வி. 2023ல ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? 2023ல கர்மேல் பெந்தைகோஸ்தே சபை எனக்கு என்ன செய்தது? நான் கொஞ்சம் கேள்வியை மாத்தி கேட்கிறேன். 2023ல் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்தீர்கள்? 2023ல் நீங்கள் கர்மேல் பெந்தைகோஸ்தே சபைக்கு என்ன செய்தீர்கள்? ஒண்ணுமில்ல. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி சொருக எடுக்க, சொருக எடுக்க, ஜெபிக்க வாங்க, ஜெபிக்க வாங்க. என்னைக்காவது அந்த ஏடிஎம் மிஷினை ரிப்பேர் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வருதா சார்? வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், வாட் ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, என்ன பத்தி சொல்றதுக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போனா மூக்கு முட்டை தின்னுட்டு வெளியில வரும்போது அங்க ஒரு செக்யூரிட்டி வெளியில வரலாம் சார், வரலாம் சார், வரலாம் சார், வரலாம் சார். எதுக்கு சொல்றாரு? ரொம்ப பாரத்தோட நீங்க கொடுக்குற 20 ரூபாய்க்கா சொல்றாரு. அந்த கூவுறாரு. அவருக்கு ஒரு 20 ரூபாய் கொடுக்கும் போது, சார் ஒரு காலத்துல உங்க வாழ்க்கை மாதிரி தான் சார் என் வாழ்க்கை இருந்துச்சு, இந்த இயேசு எனக்குள்ள வந்தாரு சார், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன் சார். எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க அந்த செக்யூரிட்டி கிட்ட? டோல்கேட்ல அந்த டோல் வாங்குறவங்க கிட்ட பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் பங்க்ல காய்கறிக்காரம்மா, கறிக்காரம்மா, பால்காரம்மா, வீட்டுல அயனுக்கு வர்ற அம்மா, வீட்டுல வேலை செய்யற அம்மா, வர்ற எல்லாருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு கைப்பருதி கொடுத்து இன்னைக்கு முழு ஜெபம் நடக்குது, இன்னைக்கு புது வருட ஆராதனை நடக்குது, இன்னைக்கு வாங்க எங்களோட 2024 ஆரம்பிங்க, எப்படி உங்க வாழ்க்கை இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லியிருப்பீங்க? வாய்ப்பு சார், வாய்ப்பு ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது சார். ஒரு நாள் முக்கியம் சார். ஆமா, ஒவ்வொரு நாளும் முக்கியமா. 2023 இன்னும் சில மணி நேரத்துல நம்மளை விட்டு போகுது. நீங்க கெஞ்சினாலும் கதறினாலும் 2023ங்கிறது இனி உங்க வாழ்க்கையில வரவே போறதில்லை. பட் 2024 எனக்கு முன்னாடி இருக்குது, 365 நாள் எனக்கு முன்னாடி இருக்குது. என் தெய்வத்துக்காக உமக்காகத்தானே உயிர் வாழி, உமைத்தானே தானே உமக்காகத்தானே கத்தனமோடு பேசு, கத்தனமோடு பேசு. உன் வாய்ப்பை விட்டுறாத தேவ பிள்ளை. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தால் வீட்டுல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆத்துமா தூக்கு போட்டு செத்து போனா, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆத்துமா சூசைட் பண்ணி செத்து போனா, you are a responsible that soul. ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லாம விட்டீங்களே. எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டோம், எத்தனையோ பேரை காப்பாற்ற முடியாம விட்டுட்டோம், எத்தனையோ ஆத்துமா செத்துருச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். என் பக்கத்துல இருக்கிறவங்க, விக்கிரக ஆராதனையில இருக்கிறவங்க, அசுத்தத்துல இருக்கிறவங்க, அருவருப்புல இருக்கிறவங்க, விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, புருஷனுக்கு விரோதமா துரோகம் பண்ற மனைவி, மனைவிக்கு விரோதமா துரோகம் பண்ற புருஷன், பெற்றோருக்கு விரோதமா துரோகம் பண்ற பிள்ளைங்க, பிள்ளைகளுக்கு விரோதமா துரோகம் பண்ற பெற்றோர், வியாதி
சூனியம், ஏவல், வைப்பு, எடுப்பு, மாந்திரீகத்தில் சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லி அந்த இருட்டில் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சபைக்குள்ள நிறுத்தி ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்த வேண்டிய ஒரு வாய்ப்பை நான் விட்டுற கூடாதப்பா. வாய்ப்பை விட்டுறாத பிள்ளைய, வாய்ப்பை விட்டுறாத பிள்ளைய, தங்கச்சி வாய்ப்பை விட்டுறாத. உன் கூட இருக்கிற வாலிப பிள்ளைகளோட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ற, அவங்களுக்கு மேட்சிங் ட்ரெஸ் பண்ணிக்கிற, அவங்கள சந்தோஷப்படுத்துற, எல்லாம் நல்லது, ஓகே, கேரி ஆன். பட் இன்னைக்காவது ஒரு நாளாவது ஏசப்பா பத்தி அவளுக்கு சொல்லிருப்பியா? இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு சர்ச்சுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருப்பியா? இழந்துட்டில, ஒரு வருஷத்தை இழந்துட்டில, இன்னும் few ஹவர்ஸ்ல இந்த வருஷத்தை இழக்க போறோம்ல. நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல சார், என் அன்பு நண்பர் பாஸ்டர் செல்வினையா, நல்லா தெரியும், பல வருஷ காலமா, சில வருஷ காலமா நல்ல நட்பு. ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் திண்டுக்கல்ல. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய தகப்பனார் ஒரு மூத்த ஊழியர். நல்ல சபை, நல்ல கிளை சபைகள் எல்லாம் உண்டு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சகல நன்மைகளும் உண்டு. ஆனா 52 வாரமும் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 52 வாரமும் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பல நாட்களா மனைவி பிள்ளைங்களை பார்க்காம பல இடங்களில போய் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம், சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம், ஊழியம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஏன் நல்ல சபை, நல்ல ஆசீர்வாதம், எல்லா நன்மையும் கிடைக்குது. அப்படியே சர்ச்சிலேயே ஒரு கம்ஃபர்டபிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். பட் நோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலன், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்தை எப்படியாவது பயன்படுத்தி கொஞ்சம் பேரை தட்டி எழுப்பிடக்கூடாதா? 2 காரியங்களை சொன்னேன். நம்பர் 1, சம்பந்தமற்றவள் தன்னை. நம்பர் 2, தனக்கு கிடைத்த வாய்ப்பை. மூன்றாவதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நல்ல கவனிங்க தேவ பிள்ளைய. தன்னிடத்தில் இருந்ததை கொண்டு சிறப்பாய் செயல்பட்டாள். எல்லாம் இந்த குறிப்பை சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷனை கொல்றதுக்கு என்னங்க வேணும் சார்? எங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன சார் தெரியும், நாங்க முன்ன பின்ன கொண்டிருக்கமான்றீங்களா? ஒரு மனுஷனை கொல்றதுக்கு என்ன வேணும் சார்? ஒரு துப்பாக்கி, அருவாள் வேணுமா? எங்க ஐயாவுக்கு ஒரு அருவாள் வேணும், ஒரு அருவாள், ஒரு ஈட்டி, ஒரு துப்பாக்கி. ஆனா இந்த மனுஷி கொல்றதுக்கு பயன்படுத்தினது என்னது? ஒரு சுத்தியலும். ஒரு சுத்தியலும் ஆணியை வச்சு என்ன சார் பண்ணுவாங்க? ஒரு ஃப்ரேம் அடிச்சு மாட்ட முடியும். ஆனா ஒரு சுத்தியலையும் ஒரு அருவாளையும் கொண்டு ஒரு மனுஷனையே கொண்டுட்டா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாஸ்டர் மைக்கு கொடுத்தாதான் நான் ஊழியம் செய்வேன், பாஸ்டர் என்னை முன்னாடி கூப்பிட்டாதான் நான் ஊழியம் செய்வேன், எனக்கு அது தந்தாதான் ஊழியம் செய்வேன், இது தந்தாதான் ஊழியம் செய்வேன், அப்படி செஞ்சாதான் ஊழியம் செய்வேன். எதுவுமே எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, என்னை பாஸ்டர் பார்க்கணும்னு தேவையில்லைங்க, பாஸ்டர் அம்மா பார்க்கணும்னு தேவையில்லைங்க, முன்னாடி கூப்பிட்டு இந்த பொட்டி கொடுக்கணும்னு தேவையில்லைங்க. பரலோகத்துல எனக்கு ஒரு பெரிய வெகுமதி இருக்குங்க. நான் பாஸ்டருக்காகவா ஊழியம் செய்யறேன், நான் சபைக்காகவா ஊழியம் செய்யறேன், என்ன அந்தரங்கத்துல பார்க்கிற என் தெய்வத்துக்காக ஊழியம் செய்யறேன். என்கிட்ட என்ன இருக்கோ, என்கிட்ட என்ன இருக்கோ, என்கிட்ட என்ன இருக்கோ, என்கிட்ட என்ன இருக்கோ, எனக்கிட்ட இருக்கிற கிருபைகள், எனக்கிட்ட இருக்கிற வரங்கள், எனக்கிட்ட இருக்கிற தாளந்து, எனக்கிட்ட இருக்கிற அபிஷேகம், எனக்கிட்ட இருக்கிற பாட்டு, எனக்கிட்ட இருக்கிற ஞானம், அதை பயன்படுத்தி என்னால என்ன முடியுமோ. தாவீதே, உன்கிட்ட என்னப்பா இருக்கு? ஒத்த கல்லு போதுசா கோலியாத்தா போடுறதுக்கு. மோசே, உன்கிட்ட என்னப்பா இருக்கு? குச்சி போதும்பா செங்கடலை பிளக்கிறதுக்கு. சிம்சானே, உன்கிட்ட என்னப்பா இருக்கு? ஒரு தாடை எலும்பு போதும் 1000 பேரை போட்டு தள்ளுறதுக்கு. ஏழை விதவைய, உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கரண்டி மாவு, அது போதும் பஞ்சகாலம் முழுவதும் மாப்பி செய்கிற தொட்டியில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறையாம இருக்கும். இன்னொரு விதவை கிட்ட, உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கொடை எண்ணெய் போதும். சின்ன பயல, உன்கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பர் 2 மீன், அது போதும் சார், 5 அப்பர் மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடலாம் சார். சார், இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, என்கிட்ட இருக்கிறத வச்சு, என்கிட்ட இருக்கிறத வச்சு தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன். Don't compare with others.
அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. சில அநேக மனைவிமார் அந்த புருஷன் மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா ஆத்தாடி 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 உங்களை கையில பிடிக்க முடியுமா என்ன? அந்த புருஷன் மாதிரி எனக்கு வேணும், அந்த மனைவி மாதிரி எனக்கு வேணும், அந்த பிள்ளைங்க மாதிரி எனக்கு வேணும், அந்த வீடு மாதிரி எனக்கு வேணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல மன நிறைவோடு, அதுல சந்தோஷத்தோடு, அதுல 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 ஓடுவேன், அதுல ஓடுவேன், அதுல ஓடுவேங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தங்கச்சி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஊர்ல ஒரு மோகன்சி ஐயா போதும், ஊர்ல ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா போதும், ஊர்ல ஒரு பால் தினகரன் ஐயா போதும். நீங்களா இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீ யாரோடையும் உன்னை கம்பேர் பண்ணி பார்க்காத. மற்ற சபையோட, மற்ற காங்கிரிகேஷனோட, மற்ற மக்களோட, மற்ற மனிதரோட, மற்ற ஊழியக்காரனோட உன்னை கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாதையிலே, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையிலே, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்திலே நீ நில்லு. 2024 அதிலே நில்லு, ஸ்டாண்ட் பைல நில்லு. உன் அபிஷேகம் பெரிது, உனக்குள்ள இருக்கிற வல்லமை பெரிது, உனக்குள்ள இருக்கிற கிருபை பெரிது, உனக்குள்ள இருக்கிற ஞானம் பெரிது, உனக்குள்ள இருக்கிற கிருபா வரங்கள் பெரிது. You are a unique one, you are a special one, you are a anointed one, you are a called one. You don't compare with others. அவுள மாதிரி இவுள மாதிரி இவுள மாதிரி அவுள மாதிரி வேண்டாம் சார். நானா இருந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டட்டும் சார். என்னதாங்க ஆண்டவருக்கு தேவை? நான் தாங்க ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல. எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்துல. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாகேலினுடைய ஒரு அபிஷேகம், யாகேலினுடைய ஒரு அனாயிட்டிங். இந்த முதல் ஆராதனையில இந்த யாகேலினுடைய அபிஷேகம் சபையில பற்றி பிடிக்கட்டும். சபையில பற்றி பிடி. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் 3 குறிப்புகளை சொல்லிருங்க பாப்போம். 3 குறிப்புகளை சொல்லுங்க பாப்போம். யாகேலினுடைய அபிஷேகத்துல முதல் காரியம் என்ன? சம்பந்தமற்றவள் தன்னை. சூப்பர். இரண்டாவது, she was utilized his opportunity. இரண்டாவது, தன்னிடத்தில் என்ன இருந்ததோ அதை கொண்டு சிறப்பாய் செயல்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் இந்த 3 காரியத்தை தான் சபையில எதிர்பார்க்கிறார். எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம் நம்ம. அப்பாவுக்காக நான் எவ்வளவு அதிகமா செய்யணும். எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இனி பயன்படுத்த போறேன். தங்கச்சி சொல்லுவியா எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்த போறேன். மேடை கிடைக்குதோ இல்லையோ, மைக்கு கிடைக்குதோ இல்லையோ, நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்க போறேன். நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். என்ன கர்த்தர் பயன்படுத்தட்டும். ஒரு பாட்டியம்மாவை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இந்த கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒவ்வொருத்தரும் தேவை. அந்த அபிஷேகத்தோடு உள்ள போகணும். எல்லாரும் கைகளை தட்டி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு 60 செகண்ட் நல்ல முழு பலத்தோட நல்ல வாய் திறந்து தங்கச்சி அந்நிய பாஷையில பேசி அந்த யாகேலினுடைய அபிஷேகம் சபையை பற்றி பிடிப்பதாக இந்த கர்மேல் பெந்தேகோஸ்தே சபையிலே இந்த 52வது வாரத்திலே யாகேலினுடைய அபிஷேகம், the spirit of ஜாகேல், அது பற்றி பிடிக்கிறது. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக செயல்பட, தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள, தன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு செயல்பட, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகம் சபையை பற்றி பிடிப்பதாக. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. அந்த அபிஷேகம் தான். இந்த அபிஷேகத்திலே போயிரணும். 2024 அபிஷேகத்திலே 24 பயன்படுத்திக்கோ. விட்டுறாதீங்க. உனக்கு கொடுத்த கிருபைகள், உனக்கு கொடுத்த வரங்கள், உனக்கு கொடுத்த தாளந்து, உனக்கு கொடுத்த அபிஷேகம் பயங்கரமானது, உன்னதமானது. விட்டுறாதீங்க தேவ பிள்ளையே. கடைசியாக 2 கரங்களை உயர்த்தி பிடித்து ஒரு குரலாய்
இருக்கிறார். நம்ம அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்பி இருக்கிறார். நல்ல ஒரு அர்ப்பணிப்போட புத்தாண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நீங்கள் கர்த்தருக்கு தேவை. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். ஏதோ எனக்கு தேவை எனக்கு தேவைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு தேவை. நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 நன்றி. ஓ ஜீசஸ், நல்ல பிதாவே, உம்முடைய மிகுந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தர் மகிமையாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய தாசன் மூலம் பேசி எங்களை தட்டி எழுப்பி எங்களை புதிய அபிஷேகத்தினால நிரப்பி இப்பொழுது அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அபிஷேகத்தை நாங்கள் அனல் மூட்டிக்கொண்டே புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய தாசனை இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்கள் எல்லார் மேலும் சம்பூரணமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.